ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகர் உங்களுக்கு சொல்கிற அருள்வாக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். முருகப்பெருமான் நம்ம எல்லாருக்கும் இந்த வாரத்துக்கான அருள்வாக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரீடிங் மூலயமா நம்ம பார்க்கலாம். இப்போ ஓகே, ஃபஸ்ட்டு குடும்பம் இன்புறும் அப்படின்ற பாடு வந்திருக்கு. அடுத்து ஞான சித்தி, அடுத்து சரணாகதி பலன் கிட்டும். இது 5th கார்டு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கார்டு அப்படின்ற மாதிரி பார்த்துப்போம். 7 மெசேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 7 கார்டு எடுத்திருக்கேன். முருகப்பெருமான் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்டு குடும்பம் இன்புறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகப்பெருமான் வந்து குழந்தை வடிவத்தில் அவங்க அப்பா அம்மா அவங்க சகோதரரோடு இருக்கிற ஒரு படத்தில் இந்த அருள்வாக்க சொல்லியிருக்காங்க. குடும்பம் இன்புறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா இன்பமும் உங்களுக்கு வரணும், குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபடுங்க. முருகப்பெருமானை வழிபட்டால் குடும்பத்தில் எல்லா சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து 2வது கார்டு என்னென்னு பார்த்தோன்னா ஞான சித்தி. ஓகே, முருகப்பெருமானை வழிபடும்போது உங்களுக்கு ஞான சித்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருகப்பெருமான் ஆறுமுகத்தோட காட்சி அளிக்கிறாரு. ஸோ முருகப்பெருமானை வழிபடும்போது நமக்கு ஞான சித்தி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா முருகப்பெருமான் நமக்கு சொல்கிற அருள்வாக்காக இருக்குது. அடுத்து சரணாகதி பலன் கிட்டும். முருகப்பெருமானை நம்ம முழுசாக நம்பி வழிபடும்போது அவரையே நினச்சி உருகி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா நமக்கு சரணாகதி பலன் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், நீ தான் முருகா, எல்லாமே நீ தான் என்னை பார்த்துக்கணும், உன்னை தான் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அவர் என்ன செய்வாரோ அதையே அவரை வழிபடும் போதும் அவர் செய்வார். நமக்கு வர துன்பங்கள் ஆபத்துகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு நமக்கு எப்படி முருகப்பெருமான் வந்து அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் அவரோட குழந்தை மாதிரி பார்த்துப்பாரோ அதே மாதிரி அவரை வழிபடுறவங்களுக்கும் அதை தான் முருகர் செய்வார். அவரோட குழந்தை மாதிரி பார்த்துப்பார், பாதுகாப்பு தருவார், நமக்கு வர ஆபத்துகள்ல இருந்து நம்மளை மீட்பார், நமக்கு தேவையான எல்லா வளங்களையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கார்டு மூலயமா. ஓகேங்களா, அடுத்து உடற்பயிற்சியால் உடல் உறுதி பெறுவது போல தியானத்தால் உள்ளம் உறுதி பெறுவதோடு ஆத்ம பலமும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடற்பயிற்சி செஞ்சால் எப்படி உடல் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதே மாதிரி தியானம் பண்ணும்போது நம்மளோட உள்ளமும் உறுதியாகும் அப்படின்னு சொல்கிற முருகப்பெருமான் ஆத்ம பலமும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கார்டு அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து பார்த்தோன்னா கந்தனின் பாதம் உன் தஞ்சம், கவலைகள் உன்னை விட்டு விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமானோட பாதத்தில் போய் நம்ம தஞ்சம் அடைஞ்சோம் அப்படின்னா நம்மளோட கவலைகள் பிரச்சனைகள் எல்லாமே நம்மளை விட்டு விலகி போயிடும், நம்மளை விட்டு ஓடி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருகப்பெருமானை வழிபடுறவங்களுக்கு எந்த கவலைகளுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருகப்பெருமானை நீதாப்பா என்னை பார்த்துக்கணுன்னு போய் தஞ்சம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வர மழை போல் வர எல்லா கஷ்டமும் பனி போல் விலகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க முருகப்பெருமான் இந்த கார்டு மூலயமா. ஓகேங்களா, அடுத்து கடைக்கண் பார்வை கிட்டும். ஸோ முருகப்பெருமானை இந்த வாரத்தில் நீங்கள் போய் வழிபட்டீங்க இல்லை இன்றைக்கே நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா முருகப்பெருமானோட கடைக்கண் பார்வை கிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு உண்டு, முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முருகப்பெருமான். அதுதான் முருகப்பெருமான் இந்த வாரத்துக்கு நமக்கு சொல்கிற அருள்வாக்கு. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தோன்னா மனம் சாந்தியுறும். ஸோ மனசு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு நம்ம கவலைகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லும்போது, நம்ம பிரச்சனைகள் அவர்கிட்ட சொல்லும்போது மனசு ரொம்ப நிம்மதியாகும், ஒரு சாந்தம் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருகப்பெருமானை வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா முருகப்பெருமான் சொல்கிற அருள்வாக்காக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் முருகப்பெருமானை நினச்சி வணங்குறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஞான சித்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முருகப்பெருமானை வழிபடும்போது சரணாகதி பலன் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உடற்பயிற்சியால் உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யும்போது எப்படி உடல் உறுதி பெறுதோ அதே மாதிரி தியானம் பண்ணினீங்கன்னா
மனசும் உறுதியாகிறத விட ஆத்ம பலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் தியானம் தேவையோ, மன அமைதியற்ற ஒரு சூழல் இருக்கோ, மனபலம் இல்லாத, மனம் பலவீனமாக ஃபீல் பண்ணுறீங்களோ, அவங்கெல்லாம் இந்த வாரத்துலேருந்தே தியானத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முருகப்பெருமான். அடுத்து கந்தனின் பாதம் உன் தஞ்சம், கவலைகள் உன்னை விட்டு விலகும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் முருகரை தஞ்சம் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை எல்லாம் தீந்துருன்னு சொல்லியிருக்காங்க. மனம் சாந்தியுடன் சொல்லியிருக்காங்க. இந்த வாரத்தில் உங்கள் மனசுக்கு ஒரு அமைதி நிலவும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 7 கார்டுலேயும் 7 வகையான அருள் வாக்க முருகப்பெருமான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பாருங்கள். கவலைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குன்னா முருகப்பெருமானை தஞ்சம் அடைஞ்சோம் அப்படின்னா நம்ம பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முருகப்பெருமான். ஓகேவா? இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.